போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கல்ல. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான். கண்டிப்பாக ஒவ்வொரு டெலிவரி ஆன பெண்ணும் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்மளை யாருமே கண்டுக்கவே மாட்டேறாங்க. அப்படியே கண்டுக்கிட்டாலும் குழந்தைக்கு தான் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கிற மாதிரி நம்மளோட மைண்டுக்கு ஓடும். நார்மலாகவே நம்ம டெலிவரி டைமுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அப்படி தான் யோசிப்போம். நம்மளை யாரும் கவனிக்க மாட்டேறாங்க, நம்மளை டேக் கேர் பண்ணிக்க மாட்டேறாங்க அப்படி இப்படின்ட்டு. இப்போ சொல்லணும் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பேபியை கேர் பண்ணிக்கிற மாதிரியும் நம்மளை எதுவுமே கண்டுக்காத மாதிரியும் இருக்கும். அதையும் தாண்டி தூக்கம் இல்லாதனால நம்ம எனக்கெல்லாம் மென்டல் ஹெல்த் இப்போல்லாம் ஸ்டேபிளாகவே இல்லை. நான் யோசிக்கிறது ஒன்று, நான் பண்ணுறது ஒன்றா இருக்குது. இன்னொன்று, நான் தூங்காதனால நான் இப்போ பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா யாருமே என்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பேசுகிற மாதிரி நான் ரிப்ளை கொடுத்துட்ருப்பேன். அப்படி இல்லைன்னா, இப்போ வெளியில் வா, இல்லைன்னா இதை எடு அப்படின்னு சொன்னாங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னோடய மைண்ட் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் அதை பண்ணிகிட்ருப்பேன் ரியல் லைஃப்பில். அப்புறம் கண்ணை திறந்ததுக்கப்புறமா தான் தெரியும், நான் தரையை போட்டு தடவிட்டுருக்கேன், ஃபோனே இல்லை, ஃபோனை தள்ளிட்டு இருக்கிற மாதிரிலாம் இமேஜின் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே இந்த படத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, இல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் தெரியும், ஓ நம்மளுக்கு நம்மளை யாருமே பேசலை, நம்ம அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லூஸ் ஆகிட்டோமா அப்படின்லாம் கூட சம்டைம்ஸ் யோசிப்போம். ஏன் நான் யோசிக்கிறேன், நீங்களாம் யோசிக்கிறீங்களா என்னன்னுலாம் தெரியல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தம்பிக்கு அப்போ தான் ஃபீட் பண்ணியிருப்பேன். தம்பி உடனே அழுவான். அழுதோன்னா வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க, ஐ மீன் பெரியவங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா நார்மலாக சொல்லுவாங்க, அவனுக்கு நீ என்ன பால் கொடுத்தியா இல்லையா, அவன் என்ன அழுகுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு செம்ம காண்டாகும். பத்தாததுக்கு இந்தா எடுத்துகிட்டு போய் ஃபீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் நான் உட்காந்தது என்ன சும்மா உட்காந்துட்டு வந்தான்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் குழந்த அழுதாலே பாலுக்கு தான் அழுகுது, அவள் சரியாக ஃபீட் பண்ணாமல் வந்துட்டா அதனால தான் குழந்த அழுகுது. ஆக்சுவலாக ஒரு 60 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்த எதுக்கு அழுகுது? தூக்கத்துக்கு அழுகுதா, இல்லை பசிக்கு அழுகுதா, இல்லை வேறு ஏதாவது வலி இருக்கா, இல்லை சும்மா அழுகுதா அப்படிங்கிறதெல்லாம் அந்த அம்மாங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம சொல்லுவோம், ஆனால் அவங்க நம்ப மாட்டாங்க. எனக்கு சம்டைம்ஸ் தெரியும் தம்பி தூக்கத்துக்கு தான் அழுகுறான் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபீட் பண்ணுறதுக்கு தூக்கிட்டு போனாலே டக்குன்னு தூங்கிடுவான், ஒரு செகண்டு கூட ஆகாது, தூங்கிடுவான். அப்போ அது எனக்கு ஒரு 3-4 டைம் தெரியுது, இல்லை ஒரு 10-15 டைம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு தெரிஞ்சிடும் இவன் தூக்கத்துக்கு தான் அழுகுறான். ஆனால் அவங்க அதை சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதுவே ஒரு டிப்ரெஷனாக மாறும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம், நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டமாக எதுவுமே இருக்காது. எல்லாரும் சாப்பிட்றது தான் நம்மளும் சாப்பிடுவோம். ஆனால் நம்மளுக்கு யோசிக்க தோணும், நம்மளுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. இப்போ எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு சில வீட்டில் இருக்கும்ல, அதெல்லாம் கண்டிப்பாக டிப்ரெஷனாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால சொல்கிறேன். அப்புறம் நிம்மதியாக ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது. அது நிம்மதிங்கிறத தாண்டி அது அந்த ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக, ஐ மீன் எப்படி சொல்கிறது, நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு அன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும். ஆனால் அதுவே இப்போ போராட்டமாக இருக்கும். இப்போ நான் தனியாக தான் இருக்கேன், அம்மா எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க, தம்பி தூங்கிட்டு இருப்பான்னு நினச்சி அப்போ தான் குளிக்க போவேன், கத்துற சவுண்டு கேட்கும். இது காக்கா குளியல்னு கூட சொல்ல முடியாது, சும்மா நனைஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போய் குளிக்கலான்னு பார்த்தா என்ன நாளைக்கு தேய்ச்சி குளிச்சுக்கலாம் அப்படி, நாளைக்கும் அதே மாதிரி ரொட்டீன் ஆகும், திரும்ப திரும்ப வா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி சொல்லுவாங்கள்ல, மீண்டும் மீண்டுமா அப்படிங்க, அது அந்த கதை தான் ஓடிட்டுருக்கு. சாப்பிட உட்காருவோம், அப்போ தான் பாத்ரூம் போவாங்க, இல்லை யூரின் போவாங்க, அதை மாற்றுறதுக்கு ஆள் இருக்காது, சளி பிடிச்சிருமோன்னு பயத்தில் சோத்தை வச்சுட்டு மாற்றி விடுவோம். ஆள் இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம பழகி தான் ஆகணும். ஏன்னா இப்போ அம்மா இருக்காங்க பார்த்துக்கிறாங்க, அப்போ அவங்க இல்லாதப்போ நம்ம எப்படிலாம் அந்த லைஃப்பை ஃபேஸ் பண்ணணுன்னு இருக்கும்ல. இதில் எங்கள் வீட்டில் நடக்கிற கூத்து என்னென்னா, நான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். எப்படியோ ஒரு 3 மாதம் முடிய 2.5 மாதம் ஆச்சா, இந்த 3ஆவது மாதம் நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் குழந்த பிறந்த ஒரு 10ஆவது நாளில் இருந்தே, உன் வீட்டுக்கெலாம் போனால் நீ எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வேன், இப்போ இருந்தே கற்றுக்கோ, இந்த 3 மாதம் என்னை ஃப்ரீயாக விடுங்கடா, உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த 3 மாதம் எனக்கு அந்த பணிவிடையெல்லாம் செஞ்சு என்னை பார்த்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபீட் பண்ணுறதுனால உடம்புல ஸ்ட்ரென்த்தே இருக்காது. கீழே உட்காந்து எழுந்திரிச்சாலே கிளவி மாதிரி முட்டியை பிடிச்சிட்டு எதையாவது பிடிச்சிக்கிட்டு யாராவது தூக்கி விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
இப்படி தான் போயிட்டுருக்குது லைஃபு. நான் யோசிப்பேன், ஐயோ! எங்கள் அம்மா 3 புள்ள பெத்துச்சு, நான் ஒரு புள்ளைக்கே இப்படி இருக்கேன். என்னடா லைஃப் இது! மாடி படிக்கட்டு ஏறி இறங்க முடியல, அப்படி முட்டி வலிக்குது. என்ன கொடுமைடா இது! என்ன சாப்பிட்டாலும் வலி, அந்த வலி போ மாட்டேது. பத்தாததுக்கு என்னோட ஹஸ்பண்ட் வேற நைட்டும் ஒர்க்குக்கு போகிறான், பகல்லையும் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படிங்கிற பேரில் அவனுக்கும் தூக்கம் இல்லை. அவன் வந்து சம்மந்தம் இல்லாமல் என்கிட்ட சண்டை போடுவான். நான் வேற அவனுக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் தூக்கம் இல்லாமல் தான் இருப்பேன். நான் புரிஞ்சுக்கிறேன், ஓகே அவனுக்கு தூக்கம் இல்லை, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி நான் அமைதியாக இருந்தால் அவன் இன்னும் ஓவராக எக்ஸ்ட்ரா கத்துறான். இதில் என்னன்னா, நான் கத்துனாதான் அவன் அடங்குவான்னு எனக்கே தெரியும். ஆனால் நான் வந்து பாவம்னு சொல்லி அமைதியாக இருந்தேன் அப்படின்னா, அவன் கத்துறதுல நான் வந்து எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஆகி அது எங்கெங்கேயோ போய் விட்டுருது. இப்படி தான் போயிட்டுருக்குது. எப்படா இதெல்லாம் நார்மல் லைஃபுக்கு வரும்? நம்ம எப்போ பழைய மாதிரி இருக்க போகிறோம்? பழைய ட்ரெஸ்லாம் பத்துமா? முதல்லலாம் இந்த ஜீன்ஸு, டாப்ஸு அது இதுன்னு போட்டு சுற்றுவோம். இப்போ அதெல்லாம் போட முடியாது. நிறையா மண்டைக்குள்ள ஓடுது. எப்படா இப்போவே ஆன்ட்டி மாதிரி ஆகிட்டோமேன்னுலாம் தோணுது. அப்போல்லாம் யோசிக்கிற ஆள் நான் இல்லை. ஏன் அப்படி யோசிக்கிறேன்னு தெரியல. கிட்டத்தட்ட 10 கிலோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆஃப்டர் டெலிவரியில். நான் வந்து 51 கிலோவில் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் 49 போனேன். இப்போ 51ன்னு கணக்கு வச்சுக்கிட்டாலே இப்போ நான் 60 இருக்கேன் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம். குழந்தை வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் காட்டு தீனி திங்கிறேன்னா, பால் வரணுங்கிறதுக்காண்டி என்னென்னமோ ஃபேட்டாக எடுத்துக்கிறேன்னா, என்ன ஏது ஒன்றுமே புரியல. இப்படி தான் என்ன மாதிரி எல்லோரும் புலம்பிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பத்தாததுக்கு தம்பியை பார்த்துக்க முடியலன்னு நானே நினச்சிக்கிறேன். ஏன்னா அவன் சரியாக தூங்கலை அப்படின்னா எனக்கே வந்து ஒரு கில்ட்டியாக ஃபீல் வருது. நம்ம வந்து கரெக்டாக அவனுக்கு ஃபீட் பண்ணலையோ, அவனுக்கு வயிற்றுக்கு பத்தலையோ, அதான் தூங்காமல் இருக்கானோ. குழந்தைய பற்றி ஒரு சைடு யோசிக்கிறேன், ஃப்யூச்சரை பற்றி ஒரு சைடு யோசிக்கிறேன். இவன் வளர்ந்து வரும்போது இவனுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எதெல்லாம் செட் பண்ணி வைக்கணும், அதெல்லாம் நம்மளால் முடியுமா முடியாதா, நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நம்ம கூட இருக்கணும் அப்படின்லாம் தோணுது. ரொம்ப டவுனான மாதிரிலாம் ஃபீல் ஆகுதுன்னு இல்லை, டவுனாக தான் இருக்கேன். எப்போ கம்பேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர போகிறேன்னு தெரியல. பட் கண்டிப்பாக ஒரு நாள் வெளியில் வருவேன். உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் இருந்ததா? நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் ஃபீல் பண்ணீங்க? இல்லை நான் அம்மா வீட்டில் இருக்கேன், மாமியார் வீட்டில் இல்லை தனியாக இருக்கிறவங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஐயோ பாவங்கிற மாதிரி இருக்குது. நானாவது வந்து எங்கள் அம்மாங்கிறனால எனக்கு பிடிக்காதது ஏதாவது செஞ்சாங்கன்னா, எப்போ அப்படி தான் செய்வேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுவேன். மாமியார் வீட்டில் இருக்கிறவங்க இல்லை தனியாக இருக்கிறவங்களாம் யார்கிட்ட போய் என்ன புலம்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்னை வச்சுட்டு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வந்து ஒரு சைக் மாதிரி, எப்போ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னே சொல்ல முடியாது. திடீர்னு சிரிச்சிட்ருப்பேன், திடீர்னு வல்லு வல்லுன்னு கத்துவேன். என்னை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சரி, இந்த வீடியோவில் வந்து எனக்கு இருக்கிற புலம்பல்ஸ் எல்லாம் நான் புலம்பி தள்ளிட்டேன். கமெண்டில் வந்து உங்களுக்கு இருக்கிற புலம்பல்ஸை புலம்பி தள்ளுங்க. நான் ரிப்ளை பண்ணி உங்கள் மனசை ஆற்ற முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.